அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான்னு சொன்னா அவருடைய விருப்பத்தை அவருடைய நேசத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை. இன்னைக்கு அப்படி நிறைவேற்றுகிறோமா? நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய மனைவிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ தியாகங்களை, எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம். என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை வாங்குறது இல்லை. என் மனைவிக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை சாப்பிடுவதில்லை. என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால் நான் இதை செய்வதில்லை என்று சொல்லி நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்களுடைய நேசத்தை பறைசாற்றுவதற்காக எவ்வளவோ அர்ப்பணிப்புகளையும் எவ்வளவோ தியாகங்களையும் செய்யக்கூடிய நாம், நம்மை படைத்த இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை, ஒரு சில இபாதத்துகளை அல்லாஹ் நேசிக்கின்றார் என்று சொன்னால், இறைவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் என்ன, நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன? இன்னும் சொல்வதானால் இந்த 10 தினங்களுடைய மகத்துவத்தை நம்மில் பலரும் உணராமலே இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. கண்ணியம் மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் எண்ணற்ற ஜீவராசிகளை, படைப்பினங்களை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இறைவனால் படைக்கப்பட்ட எந்த ஒரு படைப்பை நாம் எடுத்துக்கொண்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே தரத்தில் அல்லாஹ் படைக்கவில்லை. ஒன்றை விட ஒன்றை சிறந்ததாக, ஒன்றை விட ஒன்றை மேன்மை மிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். இது குறித்து அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகின்ற பொழுது, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் விட மனிதன் சிறந்தவனாக, மனித படைப்பு மேன்மை மிக்கதாக படைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆன் 17வது அத்தியாயத்தினுடைய 70வது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், வஃபல்லனா அலா கஸீரின் மிம்மன் ஹலக்னா தஃதீலா. நான் மனிதனை சங்கைக்குரிய படைப்பாக படைத்திருக்கின்றேன். எந்த அளவிற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்பினங்களை விடவும் சிறந்தவனாக மனிதனை நான் ஆக்கியிருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அப்ப இறைவனால் படைக்கப்பட்ட ஏனைய ஜீவராசிகளை விட மனிதன் மகத்துவம் மிக்கவனாக, சிறந்தவனாக அல்லாஹ்வுடைய பார்வையில் இருக்கின்றான். அதே போன்று இறைவனால் படைக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் இறைவன் படைக்கப்பட்ட நாட்கள் என்றிருந்தாலும் கூட எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவைகள் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், கைரு யோமின் தலஅத்து அலைஹி ஷம்சு யோமுல் ஜும்ஆ. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாட்களாக இருப்பது ஜும்ஆவுடைய நாள். எல்லா நாட்களிலும் இறைவனால் படைக்கப்பட்டது. எல்லா நாட்களிலும் சூரியன் உதயமாகிறது. சூரியன் உதயமாகக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாளாக ஜும்ஆவுடைய நாள் இருக்கிறது என்று ஏனைய நாட்களை விட ஜும்ஆ என்கின்ற நாள் சிறப்புத்துவம் வாய்ந்ததாக, மேன்மை மிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியிருப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். அதேபோன்று இரவுகள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவை அல்ல. நமக்கெல்லாம் தெரியும், ரமலானுடைய மாதத்தில் ஒரே ஒரு இரவு இருக்கிறது. அந்த இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். உலகத்தில் இரவுகள் எல்லாம், எல்லா இரவுகளும் இறைவனால் படைக்கப்பட்டது என்றிருந்தாலும் கூட அந்த ரமலானுடைய நாட்களில் கடைசி 10 இரவுகளில் ஒற்றைப்படை நாள் இருக்கிறது. அந்த இரவு அது 1000 மாதங்களை விட சிறந்தது. இப்படி இறைவனுடைய படைப்பில் நாம் எதை எடுத்துக்கொண்டாலும் ஒன்றை விட ஒன்றை சிறந்தவராக, ஒன்றை விட ஒன்று சிறப்புத்துவம் வாய்ந்ததாக, மேன்மை மிக்கதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கின்றான். இப்படி படைக்கப்பட்டது எதற்காக? சிறந்த நாளாக, சிறந்த இரவாக இறைவன் ஆக்கியிருப்பது எதற்காக என்று சொன்னால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய உலக காரியங்களை நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறாங்களா இல்லையா? இது நல்ல நாள், திருமணத்தை இந்த நாள் அமைத்துக் கொள்வோம், இது நல்ல நாள், நம்முடைய வியாபாரத்தை இன்று துவங்குவோம் என்று சொல்லி உலகியல் ரீதியாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதில் இன்னைக்கு மனிதர்கள் சகுனம் பார்க்கிறாங்களா இல்லையா? அந்த அடிப்படையில் நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. ஒரு நாள் இன்ன பிற நாட்களை விட சிறந்தது, ஒரு இரவு இன்ன பிற இரவை விட சிறந்தது என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லித்தருவது எதற்காக என்று சொன்னால், நாம் செய்யக்கூடிய அமல்கள் இறைவன் அதிகப்படியான கூலியை நமக்கு தருவதற்காக இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நாள். ஜும்மாவுடைய நாளாக இருந்தாலும் சரி, 1000 மாதங்கள் இரவை கொண்ட அந்த ஒரு இரவாக இருந்தாலும் சரி, இப்படி இஸ்லாமிய மார்க்கத்திலே சிறந்த நாட்கள் என்று சொல்லப்பட்ட எதுவாக இருந்தாலும் அது எதற்காக அல்லாஹ் அப்படி அமைத்திருக்கின்றான்? மனிதன் செய்யக்கூடிய நன்மைகளுக்கு அபரிவிதமான கூலியை வழங்குவதற்கும், மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஆக்கி இருக்கின்றான். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மாதங்கள் எல்லாம் இறைவனால் படைக்கப்பட்டதுதான்.
அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், இன் இத்தத ஷுஹூரி இன்தல்லாஹி இஸ்னா அஷர ஷஹ்ரன் ஃபி கிதாபில்லாஹ். வானம் பூமி படைக்கப்பட்ட நாள் முதல் இறைவனுடைய கணக்கில் மாதங்களின் எண்ணிக்கை என்பது 12. மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருந்தாலும், மாதங்கள் இறைவனால் படைக்கப்பட்டதாக இருந்தாலும், மாதங்கள் எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று பார்த்தால் இல்லை. அல்லாஹ் குறிப்பிடுகின்றான், மின்ஹா அர்பஅத்துன் ஹுர்முன், அந்த மாதங்களில் 4 மாதங்கள் மேன்மை மிக்கது, 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரியது, மகத்துவத்திற்குரியது என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றான். மகத்துவத்திற்குரிய கண்ணியத்திற்குரிய அந்த மாதம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு குறிப்பிடுகின்றார்கள். நாம் இருக்கக்கூடிய இந்த துல்காதா மாதத்தினுடைய இறுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த துல்காதாவுடைய மாதம், நம்மை வந்தடைய இருக்கக்கூடிய துல்ஹஜ் என்கின்ற மாதம், அதை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் மாதம், ரஜப் என்கின்ற மாதம், இந்த 4 மாதங்கள் இருக்கிறது. ஏனைய மாதங்களில் இருந்து இது மகத்துவம் வாய்ந்தது, கண்ணியம் மிக்கது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுவதை பார்க்கிறோம். எந்த அளவிற்கு இந்த 4 மாதங்களுக்குரிய சிறப்பு என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த மாதங்களில், இந்த 4 மாதங்களில் போர் செய்வதற்கு தடை. அல்லாஹ் கூட மற்றொரு வசனத்தை சொல்கின்றான், எஸ் அலூனக அனி ஷஹரில் ஹராம், ஷஹருல் ஹராம் என்று கண்ணியமிக்க அந்த மாதம் குறித்து உம்மிடத்தில் கேட்கின்றார்கள். நபியை நீங்கள் சொல்லுங்கள், அந்த மாதத்தில் போர் செய்வது தடை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அப்ப இந்த 4 மாதங்களும் கண்ணியமிக்கவை என்று, எதனால் அது கண்ணியமிக்கதாக, எதனால் அது புனிதம் வாய்ந்ததாக ஆக்கப்படுது என்று பார்க்கின்ற பொழுது, அந்த மாதத்தில் போர் செய்வது தடை. இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்வதற்காக, இஸ்லாமியர்களை பாதுகாப்பதற்காக எதிரிகள் நம்மை எதிர்த்து வருகின்ற பொழுது நாம் அவர்களோடு போராடுவது, ஜிஹாது செய்வது மார்க்க நமக்கு அனுமதிக்கிறது. அப்படி அனுமதித்திருந்தாலும் கூட நாம முன்னேறி எதிரிகளை தாக்கச் செல்வது என்பது இந்த மாதத்தில் தடை செய்யப்பட்டது. எதிரிகளாக நம்மை அழிக்க வேண்டும் என்று அவர்களாக வீறு கொண்டு எழுகின்ற பொழுது அது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் நாம் எதிர்கொள்ளலாமே தவிர, நாம அவர்களை தாக்க செல்வது, போர் செய்ய செல்வது என்பது இந்த மாதத்தில் செய்யக்கூடாது. மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மனிதனுடைய உயிர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் இந்த 4 மாதத்தினுடைய புனிதத்தை நமக்கு சொல்லித் தருவதை பார்க்கின்றோம். இந்த 4 மாதங்கள் புனிதமிக்கவை என்று இருந்தாலும், இந்த 4 மாதங்கள் கூட எல்லாம் ஒரே தரத்தில் உள்ளவையா என்று பார்த்தால் அதுவும் இல்லை. பொதுவாக இந்த 4 மாதங்களுக்குரிய புனிதம் என்னவென்று சொன்னால், போர் செய்வதற்கு தடை. அதிலும் குறிப்பாக இந்த துல்காதாவுடைய மாதம், அது மாதிரி ரஜப் என்கின்ற மாதம், இந்த 2 மாதத்தில் போர் செய்வதற்கு தடை என்பதை தவிர்த்து வேற எந்த ஒரு சிறப்புகளும் சொல்லித்தரப்படவில்லை. ஆனால் நாம் அடைய இருக்கின்ற துல்ஹஜ் என்கின்ற மாதம், இந்த மாதம் இருக்கிறத, இது ஏனைய 2 மாதத்தில் இருந்து, துல்ஹஜ் என்கின்ற மாதமும் சரி, அதை தொடர்ந்து வரக்கூடிய முஹர்ரம் என்கின்ற மாதமும் சரி, அதற்கென்று தனித்துவம் வாய்ந்த மகத்துவங்கள், அதற்கென்று புனிதங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முஹர்ரம் மாதத்தை பொறுத்தவரையில அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஷஹருல்லாஹ், அது அல்லாஹ்வின் மாதம், அல்லாஹ்வின் மாதம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதின் அடிப்படையில் அந்த மாதத்திற்கென்று தனியான கண்ணியங்கள் இருக்கிறது. அதே போன்று இந்த துல்ஹஜ் மாதம் இருக்கிற இந்த மாதம் ஏனைய மாதங்களில் இருந்து இந்த மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் மிக பாக்கியம் மிக்க, மிக மகத்துவம் மிக்க நாட்கள் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்கள் குறித்து சொல்றாங்க. மாமின் ஐயாமின் அல் அமலு ஸாலிஹு ஃபீஹா அஹப்பு இலல்லாஹி மின் ஹாதிஹில் ஐயாம். நாம் இருக்கக்கூடிய நாட்கள்லேயே, இறைவனை வழிபடக்கூடிய நாட்கள்லேயே, இறைவன் வணக்க வழிபாட்டை விரும்பக்கூடிய நாட்களாக துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள் இருக்கிறது. நாம் எந்த நாளில் அல்லாஹ்வை வழிபட்டாலும் அல்லாஹ் அதை விரும்புகின்றான். ஏனைய நாட்களில் நாம் அல்லாஹ்வை வழிபடுவது அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றுத் தருவதை விட, துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 தினங்களில் ஒரு மனிதனுடைய வழிபாடு இருக்கிறது, அது இறைவனுடைய அன்பையும் அல்லாஹ்வுடைய நேசத்தையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இப்படி குறிப்பிட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, உடல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், இந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் அல்லாஹ்வை வழிபடுவது அது இறைவனுடைய நேசத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் மிகவும் அந்த நாட்களில் வழிபடுவதை ஏனைய நாட்களில் வழிபடுவதை விட அல்லாஹ் விரும்புகிறான் என்று நீங்கள் சிலாகித்து சொல்கிறீர்களே,
அப்ப அந்த அளவிற்கு இறைவனுடைய நெருக்கத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடிய இபாதத்துகளாக அந்த 10 நாட்களுடைய வணக்கம் இருக்கும் என்று சொன்னால் ஜிஹாதை விடவுமா என்பதாக கேட்டாங்க. ஜிஹாதை விடவுமா என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நபி தோழர்கள் கேட்டதற்கான காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதற்கும் காரணம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு கட்டங்களில் ஜிஹாத் என்கின்ற அந்த வணக்கத்தினுடைய மகத்துவத்தை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அதற்கு ஈடான எந்த ஒரு தியாகமும் இல்லை. எந்த அளவிற்குன்னா அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒரு நபி தோழர் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் துல்னி அலா அமலின், எனக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி தாருங்கள், யஅதிலுல் ஜிஹாத், ஜிஹாதிற்கு நெருக்கமாக ஒரு வணக்கத்தை சொல்லி தாருங்கள் என்பதாக கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா அஜிதுஹு, அதற்கு ஈடான எந்த வணக்கமும் இல்லை என்பதாக சொன்னார்கள். சொல்லிவிட்டு திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கேள்வி கேட்ட மனிதரிடத்தில் கேட்கின்றார்கள், உங்களில் ஒருவர் அவர் ஜிஹாதுடைய நன்மையை அடைய வேண்டும் என்று விரும்பினால், ஒரு முஜாஹித் இறை வழியில் உயிரை தியாகம் செய்வதற்காக ஒருவர் புறப்பட்டு செல்கின்றார். புறப்பட்டு சென்ற அந்த மனிதர் திரும்பி வருகின்ற வரையிலும் உங்களில் ஒருவர் பள்ளிவாசலில் சென்று இடைவிடாது தொழுது கொண்டே இருக்க முடியுமா? இடைவிடாது நோன்பிருந்து கொண்டே இருக்க முடியுமா என்று கேட்கிறாங்க. அதுக்கு அந்த நபி தோழர் சொல்லுவாங்க, அது யாரால் முடியும்? அப்ப அது முடியாது என்று சொன்னால் ஜிஹாதிற்கு ஈடான அதற்கு நிகரான எந்த வணக்கமும் இல்லை. பல்வேறு கட்டங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில், அமல்களிலே சிறந்தது எது? ஐயுல் அமாலி அஃதலு, வணக்கத்திலேயே சிறந்த வணக்கம் எது என்பதாக கேட்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அல் ஈமானு பில்லாஹ் வல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், முதலில் அல்லாஹ்வை ஈமான் கொள்வது, இறை வழியில் தியாகம் செய்வது என்பதாக சொன்னார்கள். ஆயிஷா நாயகி கூட அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நரல் ஜிஹாத அஃதலுல் அமால், மக்கள் எல்லாம் அமல்களிலேயே சிறந்த அமலாக ஜிஹாதை கருதுகிறார்கள். அப்படியானால் பெண்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் எதிரிகளை களம் கண்டு எதிரிகளை நேருக்கு நேராக சந்தித்து போராடக்கூடிய அந்த யுத்தத்திற்கு எங்களுக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்டார். அந்த அளவிற்கு ஜிஹாத் என்கின்ற அந்த வணக்கத்தை மிகவும் சிலாகித்து, ஏன் சொன்னா ஒரு மனிதன் இறைவனுக்காக இழக்கக்கூடிய அர்ப்பணிப்புகளிலேயே தியாகங்களிலேயே உச்சகட்டமான அர்ப்பணிப்புன்னு சொன்னா உயிர் தியாகம்தான். அதை தாண்டி இறப்பதற்கு எதுவுமே இல்லை. அதனால் அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு கட்டங்களில் ஜிஹாதினுடைய சிறப்புகள் அதனுடைய மேன்மைகளை எல்லாம் அந்த மக்களுக்கு மத்தியிலே விலக்கியதனுடைய விளைவுதான் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த நாட்கள் குறித்து சொல்கின்ற பொழுது சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படியானால் ஜிஹாதை விடவும் இந்த நாட்களில் இறைவனை வழிபடுவதை அல்லாஹ் விரும்புகிறானா என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட சஹாபாக்கள் கேட்கின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உலல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாது செய்வதையும் விடும் இந்த 10 நாட்களில் ஒரு மனிதர் செய்யக்கூடிய அந்த அமலை இறைவன் விரும்புகிறான், அல்லாஹ் நேசிக்கின்றான். என்றாலும் இல்லா ஹரஜ பினப்ஸி இல்லா ரஜுலுன் ஹரஜ பினப்ஸிஹி வ மாலிஹி, ஒரு மனிதர் இறை வழியில் தியாகம் செய்வதற்காக தன்னுடைய உடைமைகளோடு தன்னுடைய உயிரோடு சென்றவர் இரண்டையுமே இறைவனுக்காக இழந்து விட்டாரே, ஷஹீதாகி விட்டாரே, அவரை தவிர அந்த ஷஹீதுடைய அந்தஸ்தை யாருமே அடைய முடியாது. அதற்கு அடுத்த நிலையில் இருப்பது என்ன? ஒருவர் யுத்தகலத்திற்கு சென்று விட்டு எதிரிகளை நேருக்கு நேராக களம் கண்டு விட்டு வெற்றி பெற்று கனிமத்தோடு ஒருவர் திரும்பி வருகிறார் என்று சொன்னால் அதை விடவும் மிக சிறந்ததாக எது இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது இந்த 10 தினங்களில் ஒரு மனிதர் அல்லாஹ்வை வழிபடுவது இறைவனுடைய நேசத்தையும் அல்லாஹ்வுடைய அன்பையும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இறைவன் ஒன்றை நேசிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ஒன்றை விரும்புகிறான் என்று சொன்னால், அவருடைய விருப்பத்தை அவருடைய நேசத்தை நிறைவேற்றுவது ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய கடமை. இன்னைக்கு அப்படி நிறைவேற்றுகிறோமா? நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும், நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தாய் தந்தையர்களாக இருக்கட்டும், நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய மனைவிகளாக இருக்கட்டும், அவர்களுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் எத்தனையோ தியாகங்களை எத்தனையோ அர்ப்பணிப்புகளை செய்கின்றோம். நமக்கு பிடிக்காத பல விஷயங்கள் என்னுடைய மனைவிக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை வாங்குறதில்லை. என் மனைவிக்கு பிடிக்காது, அதனால் நான் அதை சாப்பிடுவதில்லை. என் பிள்ளைகளுக்கு பிடிக்காது, அதனால் நான் இதை செய்வதில்லை என்று சொல்லி நாம் அதிகமாக நேசிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய பெற்றோர்களுடைய நேசத்தை நாம் பறைசாற்றுவதற்காக எவ்வளவோ அர்ப்பணிப்புகளையும் எவ்வளவோ தியாகங்களையும் செய்யக்கூடிய நாம், நம்மை படைத்த இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒரு சில செயல்பாடுகளை ஒரு சில இபாதத்துகளை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று சொன்னால், இறைவனுடைய அந்த நேசத்தை பெறுவதற்காக இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய அர்ப்பணிப்புகள் என்ன?
நாம் செய்யக்கூடிய தியாகங்கள் என்ன? இன்னும் சொல்வதானால் இந்த 10 தினங்களுடைய மகத்துவத்தை நம்மில் பலரும் உணராமலே இருக்கிறோம் என்று சொன்னால் அது மிகையல்ல. எந்த அளவிற்கு ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை மகத்துவத்தை விளங்கி நாம் செயல்படுகிறோம். தொழாதவர்கள் கூட சரியாக 5 நேரம் தொழுகைக்கு செல்கின்றார்கள். இரவு வணக்கமே அறவே இல்லாவிட்டால் கூட அந்த ரமலானுடைய மாதத்தில் இரவில் நின்று வணங்குகிறோம். லைலத்துல் கத்ர் என்கின்ற இரவை அடைந்து கொள்வதற்காக பள்ளியின் பக்கமே வராதவர்கள் கூட இஅ்திகாஃப் என்கின்ற அந்த வணக்கத்தில் ஈடுபடுகின்றோம். இப்படி ஈடுபடுவதற்கான பின்னணி என்ன? அந்த ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகள், அதனுடைய மேன்மைகள், அந்த மாதத்தில் செய்யப்படக்கூடிய நன்மைகளை சரியாக உணர்ந்ததின் விளைவு. பள்ளிவாசல் பக்கமே வராதவர்களாக இருந்தாலும் கூட ஜும்மாவுடைய நாளுக்கு வருகிறார்களா இல்லையா? அந்த ஒரு நாளாவது நம்ம வாரத்தில் தொழணும். அப்ப ஜும்மாவுடைய மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு, ரமலானுடைய மாதத்தின் மகத்துவத்தை உணர்ந்த அளவிற்கு இந்த 10 நாட்களுடைய மகத்துவத்தை நாம் உணராதனுடைய விளைவுதான் எத்தனை ஆண்டுகள் இந்த துல்ஹஜ்ஜினுடைய முதல் 10 நாட்களை நாம் சந்தித்தாலும் அதிகமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவதில்லை. குறைந்தபட்சம் என்ன செய்வோம்னா குறிப்பிட்டு சொல்லப்பட்ட இபாதத்தை நாம செய்வோம். இந்த 10 நாட்களுக்கென்று குறிப்பிட்டு சொல்லப்பட்ட சில இபாதத்தில் இருக்கா இல்லையா? அந்த 9வது நாள் நோன்பு இருப்பது, குர்பானி கொடுப்பது, இதை தாண்டி வேற எந்த ஒரு இபாதத்தையும் உபரியாக பெரும்பாலான இஸ்லாமியர்களில் எதிர்பார்க்க முடியவில்லை என்று சொன்னால் காரணம் என்ன? இதனுடைய மகத்துவம், இதனுடைய மேன்மைகள் அதை சரியாக நாம் உணர்வதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த 10 நாட்கள்ல அதிகமா நீங்க இபாதத்துகள் செய்யுங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல சொல்லித்தரப்பட்ட எந்த நல்லறங்களாக இருந்தாலும் சரி, தொழுகையாக இருக்கட்டும், உபரியான வணக்கங்களாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், திலாவத் குர்ஆன் ஓதுவதாக இருக்கட்டும், பாவ மன்னிப்பு தேடுவதாக இருக்கட்டும், இப்படி இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லித்தரப்பட்ட எந்த இபாதத்துகளாக எந்த வழிபாடாக இருந்தாலும் ஒவ்வொரு இஸ்லாமியனும் இதை முனைப்போடு கூடுதல் கவனம் எடுத்து அதை செய்கின்ற பொழுது இதனால் நாளை மறுமையில் நமக்கு கிடைக்கப்பெறக்கூடிய நன்மைகள் என்பது அபரிமிதமானது. இந்த வாய்ப்பு அடுத்த ஆண்டு நமக்கு கிடைக்குமா என்று தெரியாது. எப்படி ரமலானில் அடுத்த ஆண்டு அந்த ரமலான் நமக்கு கிடைக்குமோ என்னவோ தெரியாது என்கின்ற ஆவலோடு நாம் ஈடுபடுகின்றோமோ வணக்க வழிபாடுகள், அதுபோன்று இந்த 10 மகத்துவமிக்க அந்த நாட்கள், இனிமேல் அந்த நாட்களை மறுபடியும் ஒரு ஆண்டு சந்திப்பதற்கு அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை தருவானா இல்லையோ என்று தெரியவில்லை என்கின்ற எதிர்பார்ப்போடு அதிகமாக இபாதத்துகள்ல நாம கவனம் செலுத்தணும். அந்த அளவிற்கு மகத்துவம் பொருந்திய நாட்கள் இந்த 10 தினத்துல இருக்குது. அதுல குறிப்பாக அரஃபாவுடைய நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 9வது நாள், அதற்கென்று ஏராளமான மகத்துவங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அதாவது அந்த நாளில் நோக்கப்படக்கூடிய நோன்பு சௌமு யௌமு அரஃபா, அரஃபாவுடைய தினத்தில் நாம் பிடிக்கக்கூடிய நோன்பு இருக்குது, யுகஃபிரு சனத்தல் மாதியா வல் பாக்கியா, ஒரே ஒரு நாள் நாம் நோக்கக்கூடிய அந்த நோன்பு என்பது 2 ஆண்டுகள், சனத்தல் மாதியா நம்மை கடந்துவிட்ட அந்த ஆண்டு, நம்ம எதிர்கொள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்டு என்று 2 ஆண்டுகள் ஒரு மனிதன் செய்த பாவத்திற்கான பரிகாரம். சாதாரண விஷயமா அது? பொதுவாக நோன்புங்கிற வணக்கமே அது இறைவனுடைய விருப்பத்தை பெற்று தரக்கூடிய இபாதத். நரகத்தில் இருந்து ஒரு மனிதனை தற்காத்துக் கொள்ளக்கூடிய கேடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது அஸ்ஸௌமு ஜுன்னத்துன், நோன்பு என்பது ஒரு கேடயம். மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் ஒருவர் அல்லாஹ்விற்காக இறைவழியில் நோன்பு இருக்கின்றார்களோ பஅதல்லாஹு வஜஹு 70 ഖരീഫம் மினன் நார், 70 ஆண்டு கால தூரத்தில் ஒரு மனிதனை நோன்பு என்பது நரகத்தை விட்டு தூரமாக்குகிறது. நம்மை நரகத்திலிருந்து தூரமாக்க செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அமல் இருக்குன்னு சொன்னா அந்த நோன்பு தான். இந்த நோன்பு, இந்த அரஃபாவுடைய தினத்தில் ஒருவர் அந்த நோன்பை நோக்கிறார் என்று சொன்னால் அதற்காக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, 2 ஆண்டுகள் ஒரு மனிதர் செய்த சிறிய பாவங்களுக்கான பரிகாரம் அது. பெரும்பாவங்களை பொறுத்தவரையில அதற்கென்று ஒரு மனிதர் பிரத்யேகமாக தௌபா செய்யாத வரையிலும் அந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். சிறிய சிறிய பாவங்கள், என்னென்ன பாவங்கள் எல்லாம் நாம் செய்யக்கூடிய சில நன்மைகள் மூலமாக நமக்கு பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் நம்முடைய தீமைகளுக்கான பரிகாரம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் ஹஸனாத்தி யுத்ஹிபுன ஸய்யிஆத், நிச்சயமாக நன்மைகள் என்பது உங்களுடைய தீமைகளை அழித்துவிடும். அப்ப நாம செய்யக்கூடிய நல்லறங்கள் எல்லாம் நம்முடைய தீமைகளுக்கான பரிகாரம் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட ஒரே ஒரு நாள் நோக்கக்கூடிய அந்த நோன்பின் நன்மைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க 2 ஆண்டுகள் அவன் செய்த பாவத்திற்கான பரிகாரம். அதோடு மாத்திரம் நிறுத்திக் கொள்ளவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நரகத்தில் இருந்து ஒரு மனிதர் விடுதலை பெறுவது இந்த
அரஃபாவுடைய தினத்தின் பொருட்டால், அந்த நாளுடைய வழிபாட்டால் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலையாகிறார்கள். மாமின் யோமின் அக்ஸரு மின் ஐ யுஅதிகல்லாஹு ஃபீஹி அப்தம் மினன் நாரி மின் யோமி அரஃபா. அரஃபாவுடைய தினத்தில், மற்ற நாட்களை விட இந்த அரஃபாவுடைய தினத்தில் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலையாகிறார்கள். இந்த நாள்ல நரகத்திலிருந்து விடுதலை அப்படின்னா என்ன? நரகம் சொர்க்கம் என்பது இனிமேல் தான் உலகம் அழிக்கப்பட்டு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் திரும்பவும் எழுப்பப்பட்டு விசாரணைக்கு பிறகுதான் சொர்க்கம் நரகம் என்று தீர்மானிக்கப்படும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அப்ப இந்த நாளில் அதிகமான மக்கள் நரகத்திலிருந்து விடுதலை பெறுகிறார்கள் என்று சொன்னால் என்ன? இந்த நாட்களை சரியாக பயன்படுத்தி யார் இபாதத்துகள் செய்கிறார்களோ அவர்கள், ஒருவேளை அவர் செய்த தீமையின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு நரகம் என்று ஆக்கியிருந்தால் இந்த வணக்கம் அந்த நரகத்திலிருந்து அவரை பாதுகாக்கிறது. இந்த நாளுடைய வணக்கம் ஒரு மனிதரை நரகத்திலிருந்து பாதுகாக்கும் என்பதாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருகிறது. அதுபோன்று இந்த அரஃபாவுடைய தினத்தினுடைய சிறப்புகள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்துல ஒரு யஹூதி கேட்கின்றார், யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அவர்களே, ஆயத்தன் ஃபீ கிதாபிக்கும் தக்ரஊனஹா, நீங்கள் குர்ஆன்ல ஒரு வசனத்தை நீங்க என்ன செய்றீங்க? ஓதுறீங்க. உங்களுடைய வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, லவ் அலைனா மஅஸரல் யஹூத், யூதர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு அல்லாஹ் அந்த வசனத்தை அருளி இருந்தால் லத்தஹதனா தாலிகல் யௌம ஈதா, அந்த வசனம் அருளப்பட்ட நாளை நாங்கள் பண்டிகை நாளாக கொண்டாடி இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலேயே உமர்ல அவங்க கேட்கிறாங்க, ஐயோ ஆயத்தின், அது எந்த வசனம்? யஹூதி அந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறார். அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, இன்றைய தினத்தில் உங்களுடைய மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி விட்டேன், என்னுடைய அருளை உங்களுக்கு நான் பரிபூர்ணமாக வழங்கிவிட்டேன் என்று இறைவன் சொல்கிறானே, அந்த வசனம் எங்களில் அருளப்பட்டிருந்தால் அந்த நாளை நாங்கள் பண்டிகை நாளாக கொண்டாடி இருப்போம் என்று. அப்போ ஒரு மார்க்கத்தை முழுமைப்படுத்துவது என்பது, முழுமையாக ஒரு மார்க்கத்தை ஒருவருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்பது அது இறைவன் செய்த மிகப்பெரிய பாக்கியம், இறைவன் செய்த மிகப்பெரிய அருள் கொடையது. அதை உணர்ந்த அந்த யஹூதி சொல்கிறார், உங்கள் மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டிருக்கிறது, உங்கள் மார்க்கம் உங்களுக்கு பரிபூர்ணமாக யாரிடத்திலும் எந்த ஒரு சட்டத்திட்டத்திற்கும் தேவையாக வேண்டிய அவசியம் இல்லை என்கின்ற அளவிற்கு இறைவனே மனித குலத்தினுடைய வழிகாட்டலுக்கு தேவையான அனைத்து வகையான சட்டத்திட்டங்களையும் உங்களுக்கு வழங்கியிருத்து உங்கள் மார்க்கத்தை முழுமைப்படுத்தியிருப்பது அந்த வசனம் என்பது அது இறங்கப்பட்ட நாள், கொண்டாட்டத்துக்குரிய நாள் என்பதாக சொன்ன பொழுது உமர்ல அவங்க சொல்றாங்க, கத் அரஃபனா தாலிகல் யௌம், அந்த நாளை நாங்கள் அறிவோம், வல் மகான், எந்த இடத்தில் அந்த வசனம் அருளப்பட்டது என்பதையும் நாங்கள் அறிவோம். நஸல ஃபீஹி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் வஹுவ காயிமுன் பி அரஃபா யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளில் அரஃபாவுடைய பெருவரில் நிற்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வசனத்தை அருளினான். அந்த நாள் என்பது பாக்கியம், நம்முடைய மார்க்கம் முழுமை பெற்ற நாள். இந்த 10 நாட்களில், துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் ஒரு நாளாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த அளவிற்கு ஏராளமான பாக்கியங்கள். இதுல ஹஜ்ஜி செய்யக்கூடியவர், ஹஜ்ஜுக்கென்று சென்றவர்கள், அவர்களுக்குரிய பாக்கியங்கள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் அதில் ஏராளமாக அடித்துக் கொண்டே இருக்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது அரஃபாவுடைய பெருவரியில் குழும்பி இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்த்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்பான், சும்ம யுபாஹி அலல் மலாயிகா, வானவரிடத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை வெளிப்படுத்தி கேட்கின்றான், இவர்கள் எல்லாம் எதற்காக இங்கே ஒன்று குழும்பி இருக்கின்றார்கள்? தலைவிதி குணமாக புழுதி படிந்த அந்த தலையோடு இவர்கள் இங்கே ஒன்று குழும்பி இருப்பதற்கான காரணம் என்ன என்று அல்லாஹ் பெருமிதமாக அந்த அரஃபாவுடைய திடலில் குழும்பி இருக்கக்கூடிய ஆஜிகளை நோக்கி மலக்குகளிடத்தில் கேட்கின்றான் என்ற அளவிற்கு ஏராளமான சிறப்புகளும் மேன்மைகளும் அரஃபாவுடைய நாளுக்கு மட்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த மகத்துவம் பொருந்திய 10 நாட்களில் அதிகமாக இறைவனை வழிபடுவது, உபரியான வணக்கங்கள், முன்பின் சுன்னத்துகள், குர்ஆன் ஓதுவது, இஸ்திக்ஃபார் செய்வது, குறிப்பாக நம்முடைய நேரங்களை தேவையில்லாத வீணான காரியங்கள்ல ஈடுபடுவதிலிருந்து நம்மை அப்பாற்படுத்திக் கொள்வது. இந்த நாட்கள் ஒவ்வொன்றும் நாம செய்யக்கூடிய ஒரு சின்ன வணக்கமாக இருந்தாலும் சரிதான், மற்ற நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய தர்மத்தின் மகத்துவம் தனியானது. மற்ற நாட்களில் நாம் செய்யக்கூடிய 2 ரக்காத் தொழக்கூடிய அந்த தொழுகை இந்த நாட்களில் தொழுகிறது மிகவும் அது அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பெற்றது. இப்படி எந்த வணக்கத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, இந்த 10 நாட்களில் ஒரு மனிதர் அதிகமாக இறைவனை வணங்குவதை அல்லாஹ் விரும்புகின்றார். எந்த அளவிற்கு ஜிஹாதை விட, ஒருவர் ஜிஹாதிற்காக சென்று விட்டு திரும்பி வர்றாரே, அவரை விட, அவருடைய அந்த அமலை விட
இந்த நாட்களில் செய்யப்படக்கூடிய இபாதத்துகள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றுத் தரக்கூடியதாக இருக்கிறது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது. எனவே இந்த நாளினுடைய மகத்துவத்தை சரியான முறையில் உணர்ந்து இது போன்ற ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு இனிமேல் தருவானோ என்னவோ என்கின்ற அந்த எதிர்பார்ப்போடு பேராவலோடு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியம் பொருந்திய அந்த 10 நாட்களை சரியான முறையில் அதிகமாக இறைவனை வழிபட்டு அல்லாஹ்வுடைய நேசத்தையும் அன்பையும் பெற வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக உள்ள இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.